அன்பானவர்களே, அப்ப எல்லாவற்றும் கர்த்தர் நமக்கு தான், நமக்கு எல்லாற்றையும் கொடுக்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்ப அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மிடத்திலே எதை கேட்கிறாரோ அதை கொடுக்கவும் நாம் எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அது எல்லாவற்றும் கொடுக்கிறார். நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட கர்த்தர் ஒன்று கேட்கிறார் என்று சொன்னால் அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். அதை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆபிரகாம் இடத்துல கேட்டார். என்ன கேட்டார்? ஏக சொல்லணும் நேசபுத்திரனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துல போய் நான் குறிக்கும் மலைகளுடைய மேல் என்ன செய்யவனை தகன பலியாக பலியிடு. அவன் தான் கொடுத்தாரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். சற்று தயங்கவே இல்லை. உடனே மறுநாள் காலமே அதிகாலமே எழுந்து கழுதை மேலே சேரம் கட்டி வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு ஈசாக்கை அழைத்துக் கொண்டு செய்கிறான். பிறகுகளை கூட்டிக் கொண்டு கட்டி எடுத்துக் கொண்டு போகிறார். பார்த்த உடனடியான ஒரு கேட்கிறது. ஆண்டு கொடுத்தாரு. அவர் கேட்கிறார். வர மாட்டேங்குது. அவர் கொடுக்கிறார், அவர் கேட்கிறார். அப்ப என்ன செய்தார்? கொண்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அவன் கொடுக்க அந்த மனதோட அவன் கத்திதான் ஓட்டிட்டான். உடனே ஆபிரகாமே பிள்ளையாட கையை போட்டான். நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதே போல ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்லுகிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பொருளோ அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களோ ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. நம்முடைய திறமைகளை கொடுக்கிறவர் அவர், நம்முடைய தாழ்ந்துகளை கொடுக்கிறவர் அவர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அவர், எல்லாவித செல்வங்களை கொடுக்கிறவர் அவர். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில ஒன்றை கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்ய கொடுக்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமா சொல்லணும். உள்ளத்தை கேட்கிறாரா? உள்ளத்தை கொடுக்கணும். தாழ்ந்துகளை பயன்படுத்த கேட்கிறாரா? தாழ்ந்துகளை பயன்படுத்த என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் கேட்கிறாரா? உழைப்பை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஊழியத்துக்கு கேட்கிறாரா? ஊழியத்துக்கு கொடுக்க எப்படி இருக்கணும்?